அத்தியாயம் 103. தனது உடலின் மாற்றத்தை உணர்ந்த சமரன் வருணமித்திரரை பார்த்தான். குருவே, என் உடம்புல என்ன நடக்குது? எனக்கு என்ன ஆகுது என்று பதட்டத்துடன் கேட்டான். அவன் இதய துடிப்பு மிக வேகமாக இருந்தது. அத்துடன் அவனது வேகமும் அதிகமாவதை உணர்ந்த சமரன் திரும்பி சிங்கத்தை பார்த்தான். சிங்கத்துடன் இருந்த தூரமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. சமரன் மீண்டும் முன்னோக்கி பார்த்தபோது அவன் தப்பிக்கும் வேகம் வெகுவாக அதிகரித்திருந்தது. அந்த வேகத்தால் சமரன் சிங்கத்தின் வாய்க்குள் புகாமல் சுலபமாக தப்பித்தான். அப்போது அவன் மனதில் ஒரு வெளிச்சம் மின்னியது. உடனே அவனுக்கு அனைத்தும் புரிந்து போனது. குருவே, இது நான் குகையில குடிச்ச அந்த மந்திர திரவத்தோட விளைவு. இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு குருவே என்று பரவசத்துடன் சொன்ன சமரனின் முகத்தில் இருந்த பயம் இப்போது மகிழ்ச்சியாக மாறத் தொடங்கியது. அவனது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவனது உடலும் சக்தி வாய்ந்ததாக மாற ஆரம்பித்தது. ஆனால் சமரனின் சக்திகள் மிகவும் அதிகரித்ததால் அவனது உடலால் அந்த சக்திகளை உறிஞ்ச முடியவில்லை. அதன் காரணமாக அந்த சக்திகள் அவனது உடலில் இருந்து வெளியேறத் தொடங்கின. அத்துடன் சமரனை சுற்றி ஒரு ஊதா நிற ஒளியும் தோன்றத் தொடங்கியது. இந்த சக்திகளை கண்டு சமரன் கொஞ்சம் பயந்துதான் போனான். நான் கொஞ்சம் திரவத்தை மட்டும்தானே சுவைச்சு பார்த்தேன். ஆனா இதுல இருந்து வெளிவரும் இந்த சக்தி என்னால தாங்க முடியாத அளவுல இருக்கே. இந்த சக்தியை வெளியே போகாம தடுக்க என்ன செய்யறதுன்னு கூட தெரியலையே. நான் இப்ப என்ன செய்யறது? இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்க கூட என்கிட்ட இடம் இல்லை என்று தனக்குள் முணங்கியபடி ஓடினான் சமரன். உடல் சூடு மற்றும் வேகமான இதய துடிப்பு காரணமாக சமரன் மிகவும் பதட்டமடைந்து இருந்தான். சக்திகள் தனது உடலை கிழித்து வெளியே வரக்கூடும் என்று அவன் உணர்ந்து கொண்டான். திடீரென சமரனின் உடைகள் காய்ந்து போக அவன் முகம் சிவப்பு மற்றும் ஊதா நிறத்தால் நிரம்பத் தொடங்கியது. மறுபுறம் சமரனை பின்தொடர்ந்து வந்த மந்திர சிங்கம் சமரனின் உடலில் இருந்து வெளிப்படும் ஊதா சக்தியை கண்ட கணம் அதன் மனம் அலைபாய கோபத்தில் கண்கள் விரிந்தன. தனக்காக வைத்திருந்ததை சமரன் தனது சொந்த நலனுக்காக பயன்படுத்தியதை உணர்ந்து கொண்ட மந்திர சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. மேலும் உயிரை காப்பாற்றிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த சமரன் சிங்கத்தின் பார்வையில் வெறும் திருடனாகவே இருந்தான். மந்திர சிங்கம் சமரனை கண்டு சத்தமாக கர்ஜித்தது. அந்த கர்ஜனையோடு அதுவும் தனது சக்தியை பயன்படுத்தி தனது வேகத்தை அதிகப்படுத்தியது. அந்த மந்திர சிங்கம் தனது பெரிய தலையை எடுத்துக்கொண்டு சமரனை தாக்க நேராக ஓட ஆரம்பித்தது. அந்த சிங்கம் மிகவும் கோபத்தில் இருந்தது. அது தற்செயலாக சமரன் மீது மோதி இருந்தாலும் கூட நிச்சயமாக சமரன் எங்காவது மயங்கி சரிந்திருப்பான். ஆனால் அதுவோ அவனை கொல்ல துரத்தி கொண்டிருந்தது. அதன் கையில் மட்டும் சமரன் மாட்டினான் என்றால் அவன் உயிர் உடலில் தங்குமா என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. இந்த உயர்ந்து வரும் சக்தியை சமரனும் உணர்ந்தான். அதனால் சமரன் உடனே திரும்பி தன் சக்திகளை அவன் கைகளுக்கு கொண்டு வர ஆரம்பித்தான். ஆனால் அவன் கையில் இருந்து 1 2 இல்லை, மொத்தம் 3 வண்ண ஆற்றல்கள் வெளிவரத் தொடங்கின. அதை கண்டு சமரனின் கண்கள் பெரிதாக விரிந்தன. ஊதா, மஞ்சள் மற்றும் பச்சை வண்ணங்களின் சக்திகள் சமரனின் கையை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. சமரன் ஒன்றை ஒன்று கலக்கத் தொடங்கினான். 3 சக்திகளின் கலவையானது தாக்குதலின் சக்தியை பெரிதும் அதிகரிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் சக்திகள் சேகரிக்கப்பட்டவுடன் துரத்தி வந்த மாய சிங்கத்தை நோக்கி எறிந்தான். வீசிய 3 சக்திகளின் கலவையும் சிங்கத்தின் மீது மோதியவுடன் பலத்த வெடிச்சத்தம் கேட்டது. இந்த வெடிப்பு மிகவும் பெரியதாக இருந்ததால் அந்த இடம் முற்றிலும் குலுங்கியது. அருகில் இருந்த பாறைகள் கூட சிதறி தூளாகின. வெடித்த அதிர்ச்சியால் சமரன் துள்ளி குதித்து ஒரு கல்லில் மோதினான். கல்லில் மோதியவுடன் சமரனின் வாயில் இருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அந்த இரத்தம் அவனது உடைகளிலும் தெரித்தது. ஆனால் சமரனின் இந்த தாக்குதலால் மந்திர சிங்கம் காற்றில் சுழன்று ஒரு பாறையில் நேராக மோதி விழுந்திருந்தது. பிறகு வாயிலிருந்த இரத்தத்தை துப்பிய சமரன் எப்படியோ எழுந்து நின்றான். அதே போல அந்த வெடிப்பின் புகையில் சிக்கிய அந்த மந்திர சிங்கமும் எழுந்து மீண்டும் தன் 4 கால்களில் நின்று கொண்டு சமரனை நோக்கி ஓட தயாரானது. இந்த காட்சியை பார்த்த சமரன் மீண்டும் ஓட ஆரம்பித்தான். பின்னால் கேட்ட கர்ஜனையை அலட்சியப்படுத்திய சமரன் தனது உடல் வலிமையை பயன்படுத்தி தொடர்ந்து அதிவேகமாக ஓடினான். ஓடும்போதே சமரன் மனம் வேகமாக திட்டம் தீட்டியது. மீண்டும் திறந்த வெளியில் இருந்த அடர்ந்த காடு நோக்கி செல்ல ஆரம்பித்தான். இந்த சிங்கம் என் உயிரை எடுக்காம விட மாட்டேன்னு வேகமா துரத்தி வருது. நான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டா அதுகிட்ட கண்ணாமூச்சி விளையாண்டு கூட உயிர் தப்பிச்சுக்குவேன் என்று நினைத்தபடி ஓடினான் சமரன். அப்போது ஒரு வெப்பம் தன்னில் இருந்து வெளிவருவதை உணர்ந்தான் அவன். அதன் காரணமாக அவன் முதுகு மிக வேகமாக எரிய ஆரம்பித்தது. அந்த வேதனையை தாங்க முடியாமல் பற்களை கடித்துக்கொண்டு தொடர்ந்து ஓடினான். இந்த பந்தயத்தில் ஓட்டத்தை நிறுத்துவது என்பது மரணத்தை வரவேற்பதற்கு சமம் என்று சமரனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தன் வேகத்தை குறைக்காமல் ஓடியவன் காட்டின் நிழலை பார்த்தவுடன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு காட்டிற்குள் நுழைந்தான்.
அந்த சிங்கம் சமரனை இன்னும் துரத்தி கொண்டுதான் இருந்தது. அது சமரனை அத்தனை எளிமையாக விட்டுவிட தயாராக இல்லை. சமரன் வேகத்தை அதிகரித்தும் துரத்தி வரும் சிங்கத்தின் கண்ணில் இருந்து மறைய முடியாததால் அவனால் எங்கும் ஒளியவும் முடியவில்லை. ஆனால் அதற்குள் சமரனின் உடல்நிலை மிகவும் மோசமடையத் தொடங்கியது. அவன் கண்கள் முற்றிலுமாக சிவந்து விட்டன. வலியில் உடலின் செல்கள் ஒவ்வொன்றும் அலறிய போதும் தனது உயிரை காப்பாற்ற காட்டில் ஓடிக்கொண்டே இருந்தான் சமரன். காட்டில் ஓடியபடி சுற்றும் முற்றும் பார்த்தான். திடீரென்று ஏதோ சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு சமரன் இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டினான். ஆனால் அவன் முன்னால் ஒரு பெரிய 3ஆம் நிலை மந்திர விலங்கு தோன்றியது. அதை பார்த்தவுடன் அந்த சிங்கக்குட்டி கொஞ்சம் பயந்து போனது. அது தன்னை விட பெரியது, வலிமையானது என எதையோ யோசித்துவிட்டு திரும்பி தன் குகையை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. ஆனால் சமரனுக்கு ஏற்பட்ட ஆபத்து இன்னும் விலகவில்லை. ஏனெனில் அந்த சிங்கம் அங்கிருந்து சென்றாலும் இந்த பெரிய 3ஆம் தரவரிசை விலங்கு சமரனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. அந்த மாய மிருகம் சமரனை பார்த்ததும் தனது பெரிய வாயை திறந்தது. அதில் பல கூர்மையான பற்கள் இரத்த கரையுடன் தெரிந்தன. அந்த பயங்கரமான விலங்கை பார்த்த சமரன் திடீரென்று தன்னைத்தானே நிறுத்தி கொண்டு திரும்பி வேறு திசையில் ஓட ஆரம்பித்தான். சமரனை பார்த்ததும் முதலில் அச்சுறுத்தலை உணர்ந்த மிருகம் பிறகு அதுவும் சமரனை பின்தொடர ஆரம்பித்தது. ஓடிக்கொண்டிருந்த சமரனின் சக்திகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தன. அவன் சோர்வடைய ஆரம்பித்தான். அவன் மனதில் அவன் இன்று வரை உணராத ஒரு விசித்திரமான பயத்தை உணர்ந்தான். ஒரு சக்தி வாய்ந்த சண்டையில ஒரு வீரனால அந்த சண்டையை விரைவா முடிக்க முடியலன்னா அந்த வீரனோட பலமே அவனது பலவீனமா மாறக்கூடும் என்று வருணமித்திரர் சொன்னது சமரனுக்கு அப்போது நினைவுக்கு வந்தது. இந்த மிருகத்திடம் இருந்து தன்னால் தப்பிக்க முடியாது என்று அவன் உணர்ந்து கொண்டான். அதனால் ஓடாமல் இடையிலேயே நின்றவன் கண்களை மூடிக்கொண்டு மரணம் நெருங்கட்டும் என அதை வரவேற்க முடிவு செய்தான். அந்த விலங்கு சமரனுக்கு மிக அருகில் வந்தது. ஆனால் அது சமரனை அடையும் முன்பே திடீரென காற்றிலிருந்து ஒரு நீண்ட வாள் தோன்றி விலங்கின் மார்பை தாக்கியது. இதன் காரணமாக விலங்கு அதிர்ச்சியடைந்து பின்வாங்கத் தொடங்கியது. மேலும் உருமியபடி நேராக தரையில் விழுந்தது. அந்த மிருகத்தின் உருமல் சத்தம் கேட்ட சமரன் திடீரென்று ஒரு பழக்கமான வாசனையை உணர ஆரம்பித்தான். இந்த நறுமணத்தால் சமரன் உடனடியாக தன் கண்களை திறந்தான். பின்னர் யமுனாவின் அழகான முகத்தை பார்த்தான். அவளை பார்த்து சிரித்த சமரன் அப்படியே மயக்கமடைந்தான். ஆனால் சமரன் மயங்கி தரையில் விழும் முன் யமுனா அவனை விழவிடாமல் காப்பாற்றினாள். பின் சமரனின் உடலில் இருந்த எரிந்த தடயங்களை பார்த்தாள். அதை பார்த்து அவள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாள். அப்போது சிங்கத்தின் கர்ஜனையை யமுனா கேட்டாள். இந்த கர்ஜனை அந்த குட்டி சிங்கத்தின் சத்தம். இறந்த விலங்கின் உருமல் சத்தம் கேட்டு நின்ற சிங்கம் மீண்டும் சமரனை பிடிக்க ஓடி வந்து கொண்டிருந்தது. 3ஆம் நிலை பெரிய விலங்கு இறந்து கிடப்பதையும் அதன் அருகில் சமரனுடன் யமுனா இருப்பதையும் கண்ட அது மீண்டும் ஒருமுறை கோபத்தில் கர்ஜித்து யமுனாவை தாக்க வேகமாக நகர ஆரம்பித்தது. ஆனால் யமுனா அதை தாக்க திரும்பியவுடன் மந்திர சிங்கம் திடீரென்று சுதாரித்துக் கொண்டது. அந்த பெண் தன்னை விட வலிமையானவள் என்பதை உணர்ந்த அது உடனடியாக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் குகையை நோக்கி ஓடத் தொடங்கியது. சிங்கம் திரும்பி செல்வதை பார்த்த யமுனா ஆத்திரத்தில் இறந்த விலங்கின் உடலில் நுழைந்த வாளை வெளியே இழுத்து நேராக சிங்கத்தை நோக்கி செலுத்தினாள். உடனே அந்த வாள் பச்சை நிறமாக மாறத் தொடங்கியது. அது வேகமாக சென்று அந்த சிங்கத்தை நேரடியாக தாக்கியது. அதன் உடலில் வாள் மோதியவுடன் அந்த சிங்கத்தின் உடலில் இருந்த படிகங்கள் உடைந்து தரையில் சிதறின. இந்த தாக்குதலால் மாய சிங்கக்குட்டி பலத்த காயமடைந்தது. அதன் காரணமாக அதன் வாயிலிருந்து பலத்த அலறல் வந்தது. அதன் அலறலுக்கு பிறகு மின்னல் எல்லா திசைகளிலும் பறந்தது. அதே நேரம் யமுனாவை நோக்கி வானத்திலிருந்து ஒரு இடி குரல் கேட்டது. என் குழந்தைய தாக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட போறதில்ல என்று கர்ஜிக்கும் குரல் கேட்டது. அந்த சத்தத்திற்கு பிறகு வானத்தில் ஊதா நிற ஒளி தோன்றத் தொடங்கியதை யமுனா கண்டாள். மேலும் அந்த ஒளி நேராக யமுனாவை நோக்கிதான் நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. தலையை அசைத்த யமுனா தனது சக்திகளுடன் ஒரு பச்சை சூறாவளியை உருவாக்கத் தொடங்கினாள். அந்த சூறாவளி தொடர்ந்து வளர்ந்து அவளை நோக்கி வந்த ஒளியுடன் மோதியது. அதனால் பெரிய மந்திர சிங்கத்தின் தாக்குதல் பயனில்லாமல் போனது. உடனே அங்கிருந்து செல்ல நினைத்த யமுனா தனது சிறகுகளை அசைத்து பறக்கத் தொடங்கினாள். சமரனின் நிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அவள் ஒரு கையால் சமரனை பிடித்துக் கொண்டு அவனுடன் பறக்க ஆரம்பித்தாள். பின் விரைவாக வாளை மீண்டும் ஒருமுறை தனக்குள் கொண்டு வந்து காற்றின் நடன நுட்பம் என்று கத்தினாள். யமுனாவின் தாக்குதலை புரிந்து கொண்ட பெரிய மாய சிங்கம் ஒரு உரத்த கர்ஜனையை எழுப்பியது. அதில் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் நடுங்கியது. பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில்
அந்த பெரிய சிங்கம் சிறிய மந்திர சிங்கத்தின் முன் நேரடியாக நின்றது. பின்னர் அது தனது பெரிய தலையை அசைத்து வானத்தை முழுவதும் ஊதா நிற ஒளியால் நிரப்பியது. பின் கோபத்துடன் யமுனா மீது தனது மிக சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்க தயாரானது. சென்ற முறை யமுனாவின் இந்த தாக்குதலால் தன் கொம்பு இரண்டாக பிளந்ததை நினைவு கூர்ந்த சிங்கம் மேலும் மேலும் கோபமாக இருந்தது. இதற்கிடையில் சிங்கத்தின் தாக்குதலைக் கண்டு யமுனா தனது சிறகுகளை மேலும் மேலும் அசைக்கத் தொடங்கினாள். பின்னர் அவள் தனது நீண்ட வாளை தனது சேமிப்பு வளையத்திற்குள் வீசினாள். பிறகு உடனே திரும்பி சமரனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து மறைந்து போனாள். அவள் அங்கிருந்து ஓடுவதைக் கண்ட மாய சிங்கம், இந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி. ஆனா மாய சிங்கமானனா இந்த காட்டுக்கே ராஜா. என்கிட்ட மோதிர இவளை நான் பழி வாங்காம விட போறதில்ல. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற வாக்குறுதி என்று உரத்த குரலில் கர்ஜித்தது. யமுனா அங்கிருந்து சென்றவுடன் தன் குட்டியை பார்த்த அந்த மந்திர சிங்கம் தப்பித்த திருடர்கள் தங்களை ஏமாற்றி குகையில் இருந்து பொருட்களை திருடிவிட்டு மறைந்ததை உணர்ந்து கொண்டது. மெல்ல மெல்ல சிங்கத்தின் உடலில் இருந்த ஊதா நிற ஒளி குறைய ஆரம்பித்தது. அதனால் அதன் கோபம் அதிகரிக்க அதன் பலத்த உருமலும் அந்த பகுதி முழுக்க எதிரொலித்தது. மறுபுறம் காற்றில் பறந்து கொண்டிருந்த யமுனா சிங்கத்தின் உருமலை அலட்சியப்படுத்தாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேற வேகமாக சமரனுடன் பறந்தாள். சிறிது நேரத்திலேயே அவள் மாய விலங்குகளின் ஆபத்தான பிரதேசத்தில் இருந்து வெளியேறினாள். அடர்ந்த காட்டின் நடுவே முதலில் ஒரு ரகசிய இடத்தை கண்டுபிடித்த யமுனா அதன் பிறகே மெதுவாக தரையிறங்கத் தொடங்கினாள். அந்த பகுதிதான் யமுனாவுக்கு சரியான இடமாக தோன்றியது. இந்த காட்டின் நடுவில் பறக்கும் சிங்கம் கூட அவ்வளவு எளிதில் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது என்பது யமுனாவுக்கு உறுதியானது. அதனால் மரங்களுக்கு நடுவே தரையில் இறங்கியவுடன் சமரனை தரையில் கிடத்தியவள் அவனை சோதித்து பார்த்தாள். இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்குனா இந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியலையே என்று ஆச்சரியத்துடன் சமரனை கவனித்தாள். காட்டின் குளிர்ந்த தரையில் சமரனின் சூடான உடலை வைத்தவுடன் அவனது உடல் திடீரென்று கருப்பு நிறமாக மாறியதை கவனித்தாள். அப்போது சமரனின் வாய் திறந்தது. அதிலிருந்து நிறைய நீராவி வெளியே வர ஆரம்பித்தது. இதை பார்த்த யமுனா மீண்டும் சமரனை உயிர்ப்பிக்க முயன்றாள். ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை. அவனது நிலையைக் கண்டு யமுனாவும் மிகவும் பதட்டமடைய ஆரம்பித்தாள். பின் எதையோ நினைத்தவள் சமரனின் முதுகில் லேசாக அழுத்தினாள். உடனே சமரனின் முதுகு உலை குதிப்பது போல சூடு பிடித்தது. அதனுடன் யமுனாவும் அவள் கையில் எரியும் உணர்வை பெற்றாள். ஆனால் யமுனா ஆரம்பித்ததை விடவில்லை. அவள் கண்களை மூடியபடி சமரனின் உடலுக்குள் தன் சக்தியை செலுத்தி பார்க்க ஆரம்பித்தாள். அதே சமயம் சமரனைப் போன்ற அபராஜிதன் தன்னை போன்ற ஒரு சக்கரவர்த்தியின் சக்தியை தாங்க முடியாது என்பதும் யமுனாவுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவள் சமரனின் உடலில் இருந்து தன்னால் கொடுக்கப்பட்ட சக்திகளை திரும்ப பெற்றுக் கொண்டாள். பின்னர் சமரனின் உண்மையான சக்திகளை அவனது உடலில் வடிகட்டத் தொடங்கினாள். 2 சக்திகளையும் நடுநிலையாக்கிய பிறகு சமரனின் உடலில் மற்றொரு சக்தி பாய்வதை யமுனா கவனித்தாள். அந்த சக்தி ஊதா நிறத்தில் இருப்பதைக் கண்ட யமுனா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். ஏனெனில் அத்தகைய சக்தியை இதற்கு முன்பு அவள் எந்த மனிதனிடமும் பார்த்ததில்லை. இந்த சக்தி மர்மமாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அது மிகவும் சக்தி வாய்ந்தது என புரிந்து கொண்டாள். அதை மனதில் வைத்து அந்த ஊதா நிற சக்தியை தனது வாயு மூல சக்தி மூலம் மாற்றத் தொடங்கினாள். இதனால் மீண்டும் சமரனின் உடலில் சக்திகளின் சமநிலை மேம்படத் தொடங்கியது. ஊதா நிறத்தின் சக்திகளை அவள் பெறவில்லை என்றாலும் அந்த சக்திகளுக்கு முன்னால் யமுனா மண்டியிட வேண்டியிருந்தது. அத்தகைய வலிமையான சக்தி யமுனாவையே எச்சில் விழுங்க வைத்தது. அந்த ஊதா நிற சக்தி சிறிது சிறிதாக சமரனின் உடலில் இருந்து வெளிவரத் தொடங்கியது. அது மெல்ல சமரனின் இரத்தத்தில் கலக்க ஆரம்பித்தது. இதனால் அவனது உடலின் பல்வேறு பகுதிகளில் ஊதா நிற புள்ளிகள் தோன்ற ஆரம்பித்தன. பின்னர் விரைவிலேயே சமரனின் உடல் முழுவதும் அத்தகைய ஊதா நிற அடையாளங்களால் நிரம்பியது. அது வெளியேற அதற்கு மேல் இடமில்லை. அதனால் அந்த ஊதா சக்தி ஒரு முஷ்டி சக்தியாக ஒன்றிணைந்தது. இதை கவனித்த யமுனா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாள். இறுதியாக சமரனின் உடலில் இருந்து அந்த சக்தி வெளியேறத் தொடங்கியது. சக்திகள் வெளியேறியதும் சமரன் சத்தமாக நடுங்கத் தொடங்கினான். யமுனா அவனை அமைதிப்படுத்த முயன்றாள். சமரேந்திரா, கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லா இருக்க என்று ஆறுதல் கூறிய யமுனாவின் கண்கள் மூடின. மேலும் அந்த ஆக்ரோஷமான ஆற்றல் வெளிப்படுவதை அவளால் நன்றாக உணர முடிந்தது. ஆனால் இந்த சக்திகள் எவ்வளவு காட்டுத்தனமானவை என்பது அவளுக்கு தெரியாது. அந்த சக்திகள் சமரனின் உடலில் இருந்து வெளியே வந்தவுடன் நேரடியாக யமுனாவின் உடலில் நுழையத் தொடங்கின. சக்திக்காக உயிரை விட துணிந்த சமரன் தனது உடலில் இருந்து சக்தி வெளியேறுவதை கூட அறியாமல் மயக்கத்தில் இருந்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.